ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நவரசம். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரை. கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய், இவ்வளவும் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், இதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ரொம்ப சேர்க்க வேண்டாம். கூட ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த வாசனை வர்றது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கருக விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணும்போது அந்த சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வருங்க. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ளேமை. இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நீங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. இதை நான் ஏற்கனவே ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த பொடி போட்டு உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் விடுறேன், இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் சிக்கனை ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருந்தேன். அதில் தான் நம்ம இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது. 2-3 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ லைட்டாக நம்ம வதக்கியிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மசாலாலாம் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த வெங்காயமும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இதை நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை குக் பண்ண விட்டுருங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால்
அதுக்கு தேவையான அளவு வேகிறதுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த மூடியை எடுத்துட்டு அப்படியே நம்ம இதை வேக விடணும். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் ஃப்ரை நல்லா ட்ரையாக வரும். இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு 60% வற்றிடுச்சு. இன்னும் தண்ணி நல்லா வற்றணும். நான் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. பார்த்தாலே சூப்பராக இருக்குது. இன்னும் தண்ணி நல்லா வற்றிடுச்சுன்னா இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான சிக்கன் ஃப்ரை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி தக்காளி போடல, வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சிக்கன். சூப்பரான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும், சூப்பராக வந்திருக்கு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye friends.